அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம். நம் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம். குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும். மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் குலதெய்வமே நமக்கு பெற்றுத்தரும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே இருக்கும். சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. அதன் சக்தியை அளவிடவே முடியாது. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுது. அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை. எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வங்கள் தான் கர்ம வினைகளை கண்டிப்பாக அழிக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கும். பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம், புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம். திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். பெண்கள் திருமணம் ஆகிவிட்டால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது. அப்படி இல்லாமல் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வழிவகுக்கும். இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை தவறாது மேற்கொள்ளுங்கள். ஒருவரது குலம் தழைக்க வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுக்கிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான். எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி குறைந்தது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது போங்க. அப்படி போகும்போது உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த ஒரு பொருளை வாங்கித்தாரேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கோயில்ல அடிக்கக்கூடிய மணி, அந்த மணி ஓசையால உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது. உங்க குலதெய்வ கோவிலுக்கு உங்க கையால நீங்க மணி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். குலதெய்வத்தின் அருளால உங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் உண்டாகுங்க. சிறிய அளவிலான மணியோ பெரிய அளவிலான மணியோ உங்களுக்கு எது சாத்தியமோ அதை தவறாம கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. அதுவும் உங்க பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.